குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு கேங் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா. ராம், ரஹீம் அண்ட் ஜான். 3 பேரும் 12th வரைக்கும் ஒன்றா தான் படித்தா. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் காலேஜஸில் போய் சேர்ந்தா. ஒரே ஊரில் இருந்ததுனால எவ்ரி வீக் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அவள் மீட் பண்ணினான். ஒரு வாட்டி மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறச்சேல ஜான் அவனுக்கு எக்ஸாம் இருக்குது, வர முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்த வாட்டி பிளான் பண்ணுறச்சேல ஜான் வேற ஏதோ எக்ஸ்கியூஸ் கொடுத்தான். அப்போ உடனே ராம் ரஹீம் கிட்ட கேட்டான், என்னடா ஜான் உன்கிட்ட சரியா பேசுறானா? என்கிட்ட ஃபோனில் கூட அவன் சரியா பேச மாட்டேங்கிறான்னு. அப்போ உடனே ரஹீம் சொன்னான், நானே உன்கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன், வா நம்ம 2 பேரும் ஜான் வீட்டுக்கு போகலான்னு. ராம் அண்ட் ரஹீம் ஜான் வீட்டுக்கு போனா. ராம் வந்து ஜான் கிட்ட கேட்டான், என்னடா ஆச்சு? வி நோ சம்திங் இஸ் ராங், அதனால தான் வி கேம் டு செக் ஆன் யூ. கொஞ்ச நேரம் குவைட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் ஜான் சொன்னான், நிஜமாவே ஐ எம் நாட் ஓகே. ஆனால் ரீசன் என்னன்னு எனக்கே தெரியல. ஆஃப் லேட்டாக ஐ ஃபீல் வெரி சேட் அண்ட் அலோன் அண்ட் ஐம் நாட் ஃபன் டு பி அரவுண்ட் வித். அதனால தான் நான் உங்களோட வெளியில் வரலன்னு சொன்னேன். பிகாஸ் ஐ தாட் யூ கைஸ் டோன்ட் வாண்ட் டு ஹேங் அரவுண்ட் வித் மீ. நான் இந்த மாதிரி இருக்கிறச்சேல. ரஹீம் உடனே சொன்னான், ஐ திங்க் யூ ஃபார் காட், நாங்கள் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. நீ ஓகே ஆகிற வரைக்கும் இங்கே தான் உன் கூட இருக்க போகிறோன்னு 2 பேரும் ஜான் பக்கத்தில் உட்காந்தா. 3 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து ஜான் சொன்னா, ஐ ஃபீல் மச் பெட்டர். நம்ம எதுவுமே பேசலை, பட் உங்களோட ப்ரெசன்ஸ் மேட் மை டே. தேங்க்யூ ஸோ மச்னு. வெரி நைஸ் ஸ்டோரி. நிறையா பேருக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயின் ஃபேமிலி. நம்ம ஏதாவது தப்பு பண்ணினா கூட நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் கன்ஃபெஸ் பண்ணுவோம். அவள் நம்மளை திட்டுவான்னு தெரிஞ்சா கூட, பிகாஸ் அவள் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் அன்பெய்ட் தெரபிஸ்ட். நம்ம ரொம்ப டவுனாக இருக்கிறச்சேல இந்த ஸ்டோரியில் வர மாதிரி எதுவுமே பேசலைனா கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே we will feel better. இல்லைனா just one tight hug from them that says that they will always be there for us no matter what will lift our spirits. அதனால தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். பிகாஸ் they become part of our routine. and அந்த ரொட்டீனில் ஸ்லைட் சேஞ்ச் வந்தால் கூட நம்ம ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். and I think that is because of expectations. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாதுன்னு. இருந்தும் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் கிட்டேருந்து நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃபார் சம் ரீசன் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாறினாக்க அண்ட் வென் வி ஆஸ்க் தெம் வை, அந்த இடத்துல இஃப் ஐ எம் ரைட் 99% ஆஃப் த டைம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பிகம் த கல்ப்ரிட். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் அவர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.